ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சன்லேருந்து ஒரு சிம்பிளான ரச ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு ட்ரை ஜார் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் குருமிளகு, அதுக்கப்புறமா 4-5 வரமிளகாயை இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் கிள்ளி போட்டுக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் துவரம் பருப்பு நான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் துவரம் பருப்புக்கு பதிலாக 1/2 ஸ்பூன் வரமல்லியை கூட சேர்த்திக்கலாம். ரெண்டுமே ரசம் திக்காக வரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே ஒரு 90% ஃபைன் பவுடர் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அளவுக்கு 90% அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 7-8 பல்லு பூண்டு நான் சேர்த்திக்கிறேன். பல்ஸ் மோடில் போட்டு எடுக்கிறதுக்காக. இது ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது, அதனால் நான் 7-8 சேர்த்திக்கிறேன். ஓரளவுக்கு பெரிய சைஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 4-5 மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வாசத்துக்காக நான் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டே நம்ம பூண்டு போட்டுட்டோம்னா பூண்டெல்லாம் ஜூஸ் ஆன மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ண வேண்டியதை பவுட்ரு பண்ணிவிட்டு கடைசியாக பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தால் தான் சரியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம அதே ஜாரில் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போது இதை நல்லா ஜூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கலாம். இதை வடிகட்டணுங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஒரு 2 இன்ச் புளியை ஊற வச்சுருக்கேன். நான் இதையும் கரைச்சி நான் தக்காளி பழ ஜூஸோடையே சேர்த்திக்கிறேன். இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கலாம். ஜீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம ஃபைன் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த பவுடரோட கொஞ்சம் கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்திக்கலாம். தேவைப்பட்டால் பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க கீரி உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பவுடர் எல்லாம் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 1 மினிட்க்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ரசத்துக்கான அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வரும். இப்போது இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் சேர்த்த போகிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். கருக விடாமல் மட்டும் பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியையும் தக்காளி ஜூஸையும் ஒன்றாவே சேர்த்திக்கிறேன். நான் கொஞ்சமாக தண்ணி அலாசியும் நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் புளிப்பு செக் பண்ணிவிட்டு தண்ணி கூட குறைய சேர்த்திக்கோங்க. இந்த சமயத்தில் நான் உப்பையுமே சேர்த்திக்கிறேன். இப்போ சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு உங்களுக்கு கொதி வந்த உடனே நுரை லைட்டாக கட்ட ஆரம்பிக்கும் சைடில் எல்லாமே. நீங்கள் இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ரசம் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரே ஒரு ப்ரிப்ரேஷன் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியை வந்து கொஞ்சம் முன்னாடியே ஊற வைக்கணும். அவ்வளோதான். கண்டிப்பாக சிம்பிளான ஒரு ரசம் ரொம்ப சட்டுன்னு ஒரே சமயத்தில் ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் த சேனல். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Thank you. Bye bye. Happy cooking.